நான் யோசிச்சு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன முடிவு? நல்ல முடிவுதாம்மா. நிர்மலா, நீ விரும்புறவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடி என் மனசுல ஒரு நம்பிக்கை வரணும். என்ன? அந்த ரமேஷ் எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கான், எவ்வளவு இடைஞ்சல் பண்ணியிருக்கான், அதெல்லாத்தையும் கூட மறந்துடுறேன் உனக்காக. ஆனா ஒரு விஷயம் எனக்கு உறுதியா தெரியணும். அந்த ரமேஷ் உண்மையாவே உன்னை லவ் பண்றானா? அண்ணே, அவரு என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றாரு அண்ணே. நல்லா யோசிச்சு சொல்லு நிர்மலா. ஏன்னா நீ உறுதியா சொல்றதை வச்சுதான் நான் எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் அவங்க வீட்டு படி ஏறி போய் பேசணும். அண்ணே, நாங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். அவருக்கு என் மேல ரொம்ப பிரியம், எனக்கும் தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்ப கூட அவர்தான் என்ன வீட்டுக்கு போவேன்னா சொன்னாரு. அவர் சொல்லிதான் அன்னைக்கு நான் லேட்டா வந்தேன். அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்றோம். அப்படியா? இல்ல, ஏன் கேக்குறேன்னா இது விளையாடுற விஷயம் இல்ல, உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. அது மட்டும் இல்ல, என்னோட நம்ம வீட்டோட மான பிரச்சனை. அந்த ரமேஷ் பண்ண கெடுதல் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நான் போய் அவங்க கிட்ட கை கட்டி நிக்கணும். அதனால தான் கேக்குறேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா. அண்ணே, நான் சொல்றது 100% உண்மைண்ணே. நீங்க என்ன தாராளமா நம்பலாம். நான் அவர் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கனோ அதை விட ஜாஸ்தியா அவரு என் மேல பிரியம் வச்சிருக்காரு. ஒரு அண்ணன் கிட்ட தங்கச்சி இவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர் நிச்சயமா என்ன கைவிட மாட்டாருண்ணே. இந்த ஜென்மத்துல நீதான் என் மனைவின்னு சத்தியம் பண்ணிருக்காரு. அண்ணே, நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் ஒன்னும் கெட்டவர் இல்ல. என்கிட்ட அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அன்பாதான் பேசுவாரு. நிர்மலா சொல்றதும் கரெக்ட்னு தான் எனக்கு படுது. அந்த ரமேஷ் தம்பிக்கு நம்ம நிர்மலா மேல பிரிய இருக்கிறதுனால தானே வேற ஒருத்தன் அவளை பொண்ணு பார்க்க வர்றது பொறுக்க முடியாம அப்படி பண்ணிருக்கு. ஆமா, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுல, அதுல கூட எனக்கு ரமேஷ் மேலதான் சந்தேகம். ஆனா இப்ப கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இனிமே அவங்கள நான் எதிரியா நினைக்க முடியாது. நிர்மலாக்காக அந்த போலீஸ் மேட்டர் நான் வேற மாதிரி டீல் பண்ணிருக்கேன். இனிமே ரமேஷ் குடும்பத்தோட நம்ம சமாதானமா போயிட வேண்டியதான். ஆமாண்டா மாணிக்கம், முன்னாடி அவங்க நமக்கு பண்ண உதவிய நாம மறக்க முடியுமா? தாயா பிள்ளையா பழகுனாங்க, உன் கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தினாங்க. ஏதோ கால நேரம் எலியும் பூனை மாதிரி ஆயிட்டோம். அவங்க ஏதோ கூடுதலோ குறைச்சலோ பண்ணி இருந்தாலும் இப்ப நாம அதை மறந்துதானே ஆகணும். ஏன்னா சின்னஞ்சிருச்சுங்க விரும்பிடுச்சுங்க, அதை ஏப்பா நாம மாத்தணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நிர்மலாவை இன்னொருத்தனுக்கு எப்படிப்பா கட்டி வைக்க முடியும்? சரவும் இதை தாம சொன்னா. அவ எனக்கு புரியுற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே இந்த முடிவுக்கு வந்தேன். முதல்ல வக்கீல பார்த்து அந்த கேஸ் விஷயத்தை எப்படி சிக்கல் இல்லாம முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதை முதல்ல முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பேசி முடிச்சிருவோம். நல்ல யோசனை தான்ப்பா, அப்படியே பண்ணு. ஆனா உண்மை என்னன்னு தெரியாம எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை என்ன பாடுபடுத்தினீங்க. அவ புடிச்சாலும் புடிச்சா நல்ல புளியங்கொம்பாதான் பிடிச்சிருக்கா.